எல்லாரும் சமமா இருக்கும் போது இவருக்கு கூட இங்கே சேர் போடலாம்ல. எதுவும் தெரிஞ்சுக்காம பேசாத ஜானு. கம்பெனிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும். அந்த புரோட்டோகால்ல நீங்க எங்க இருக்கீங்க? உங்களோட தகுதி என்ன? உங்களோட ஸ்தானம் எங்க? நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா எப்பவும் முன்னேற முடியாது. உங்களை முன்னேற விட மாட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லா இவங்க போடுற மிச்ச மீதிய சாப்பிட்டுட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு கொத்தடிமை மாதிரி வாழணும். வீட்ல இவங்களுக்கு நான் வேலைக்காரினா இங்க நீங்க வேலைக்கார. நம்ம 2 பேருக்கும் எதுக்குங்க இந்த தலையெழுத்து? நீ எதுக்காக ஜானு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்படிதான் நான் பேசுவேன். சுயநலமா நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கும் போது நான் அமைதியா இருக்கணுமா? நான் எப்ப உன்னை ஏமாத்தணும் ஜானு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? மூணார்ல இருக்கும் போது கட்டின புருஷனுக்கு கூட தெரியாம ஏமாத்தவதானே நீ? உனக்கெல்லாம் நாங்க ஏமாத்துறோம். ஜானு, அதிகமா பேசுனா பல்லெல்லாம் உடைஞ்சிரும். அதே வார்த்தைய நானும் திரும்ப சொல்லுவேன். ஜானு, அளவுக்கு அதிகமா பேசுற நீ. அவங்க இந்த கம்பெனியோட சேர்மன். பெரியவங்களுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்க. ஓஹோ, ரெஸ்பெக்ட் எல்லாம் உங்களுக்கு மட்டுமா? எங்களுக்கு தேவையில்ல. இவங்க சேர்மன்னா இவர் யாரு? யூனா? நீங்க எல்லாம் மட்டும் கௌரவமா வாழணும், நாங்க இப்படி கேவலமா இருக்கணுமா? நீங்க மட்டும் பல்லக்குல இருக்கும் போது நாங்க பள்ளத்துல போய் இருக்கணுமா? நீங்க கௌரவமா வாழணும், நாங்க அடிமையா வாழணுமா? போதும், நிறுத்து ஜானு. நானும் அதே தாங்க சொல்றேன். இதோட எல்லாத்தையும் நிறுத்துங்க. நமக்கு இவங்க கம்பெனியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம். எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஜானு. நான் இவங்க கூட இங்கே இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி நினைக்கிறதுனாலதான் உங்களை இவங்க இலக்காரமா நினைக்கிறாங்க. நாளைக்கு நீங்க முன்னேறல நினைச்சாலும் இவங்க உங்களை முன்னேற விட மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையெல்லாம் நம்ம அடிமை மாதிரி இருக்கணுமே தவிர நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ வீட்ல டிரைவர், இங்க பியூனு. நான் இவங்களுக்கு ஒரு குக்கு, அவ்வளவுதான். இவங்க கூடயே இருந்தோம்னா நம்ம எப்பவும் உருப்படவே மாட்டோங்க. அதுக்குதான் வாங்க வெளியே போலாம். வெளியே போங்க. என்னங்க? இனாஃப் லட்சுமி. அவ பேசினதை நம்ம கேட்டதெல்லாம் போதும். இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி உனக்கு வேணா இருக்கலாம், ஆனா என்னால சத்தியமா முடியாது. அண்ணே, அவ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டா எப்படி? ஜானு உன்னை பத்தி தான் யோசிக்கிறா விவேக். அதை நான் தப்புன்னா சொல்ல வரேன். அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க. ஏய் ராட்சசி, இன்னைக்கு உனக்கு என்னடி ஆச்சு? விவேக், இது வீடு இல்ல. ஜானு கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. நான் உங்களை வீட்டுக்கு தானே போக சொன்னேன், வீட்டை விட்டு போக சொல்லல. கிளம்புங்க. வாங்க. ஒரு நிமிஷம். வீட்ல ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க. இப்போ உன் மனசு எவ்வளவு பாரமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ எப்பவுமே டவுன் ஆகக்கூடாது. பொறுமை, சகிப்புத்தன்மை, இதுதான் உன் ஸ்ட்ரென்த். அதோட பிரச்சனையை சமாளிக்கிறதெல்லாம் உனக்கு புதுசு இல்லை. என் விஷயத்திலையும் இத்தனை நாள் அதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் அதே உறுதியோட இரு. வீட்டில் என்ன நடந்தாலும் சரி,
பொறுமையா இரு. சில விஷயத்துக்கு காலம்தான் பதில் சொல்லணும். வார்த்தையால வெல்ல முடியாதத மௌனம் கண்டிப்பா வெல்லும். வா போலாம். ஹலோ, அந்த நிலத்தை விற்க மாட்டோன்னு லக்ஷ்மி ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல, மறுபடியும் ஏன் வந்தீங்க? ஹலோ சார், நிலத்தை விற்கிறேன்னு சொன்னதுனால தான் வந்திருக்கோம். யார் விக்கிறதா சொன்னாங்க? நான் தான். நான் சைன் பண்ண மாட்டேன். ஏன் போட மாட்டேன்? எதுக்கு போடணும்? நான் என்ன உன்னோட சொத்தையா கேக்குறேன்? என்னோட பங்கு தானே நான் கேக்குறேன். உன் பங்கு ஏன் பங்குன்னு எல்லாம் 2 பங்கு இல்ல, இருக்கிறது ஒரே நிலம்தான். அதுவும் நம்ம தாத்தாவோட ஞாபகார்த்தமா இருக்கு. அத செதற விட மாட்டேன். அப்படின்னா இன்டைரக்டா என்னோட சொத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, அப்படிதானே? நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்கிட்ட இருந்து என்னோட சொத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அதுல சைன போடலன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். அப்புறம் நீ கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நம்ம கோர்ட்டுக்கு போனா ஊர்ல தாத்தாவோட மானம் கௌரவம் எல்லாம் என்ன ஆகும் ஜானு? இறந்து போன அவரோட ஆத்மா சாந்தி அடையுமா? அதை யோசிக்க வேண்டியது நீதான். அவரோட மானம் கௌரவம் எல்லாம் போக கூடாது நீ நினைச்சேன்னா கோர்ட் வரைக்கும் கொண்டு போகாம சைனை இங்கே போடு. என்ன மிரட்டுறியா? நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என்னோட நிலத்தோட பங்கு எனக்கு வேணும். அதை இந்த வீட்ல கொடுக்க போறியா இல்ல கோர்ட் வரைக்கும் போடுமான்றது உன்னோட முடிவு. சரி விடுங்கம்மா, நீங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு நாளைக்குள்ள முடிவு என்னங்கறத சொல்லுங்க. கேட்டல, உனக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள முடிவு பண்ணி சொல்லு. வாங்க.